சிலருக்கு தந்தை வழியால் சில ஆதாயம் ஏற்பட்டுவிடும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவது மன நிம்மதியை தரும். லைஃப் பார்ட்னர் உறவுகளினால் ஒரு ஆதாயம் கிடைக்கும். சில கன்னி ராசிக்காரர்களுக்கு பேர குழந்தைகளின் வரவால் மன மகிழ்ச்சி ஏற்படும். அடுத்து சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார். சில சமயம் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, சில சமயம் டல்லாக இருப்பீங்க. அதே போல் பேச வேண்டிய நேரத்தில் கட்டாயம் பேசியாகணும். அதே போல் அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் கட்டாயம் அமைதியாக இருந்தால் பிரச்சனைகளை சமாளித்து விடலாம். அடுத்து சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்கிறார். சுகஸ்தானம் என்பது 4ஆம் வீடு, அதாவது வண்டி வாகன சொத்து பத்து தாயாரின் அமைப்பை கொடுக்கக்கூடிய இடம். தாயின் சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் சில பேருக்கு ஏற்பட்டுவிடும். விருந்தினரின் வருகையால் சில ஆதாயம் கிடைத்துவிடும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம், விருப்பப்பட்ட கல்வி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டுவிடும். சில பேருக்கு வேலைக்காக வெளியூரோ வெளி மாநிலமோ போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி விடுவார். மொத்தத்தில் இந்த கண்டகச்சனி பெரிய பாதகம் எதுவும் கொடுக்காமல் ஓரளவு நல்ல சாதகமான பலனை கொடுத்து விடுவார்.